இங்க நீங்க வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சர்ச்சில் உள்ள ரூம் ஸ்டேஸை பார்க்க முடியும். ஏசி ரூம் வந்து 450, ஏசி ரூம் 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வாண்டடா வந்து நமக்கு டீ கொண்டு கொடுப்பாங்க. மலையாள பூசை இப்போ நடந்திருக்கு, அதனால தான் மலையாளிஸ் ஃபுல்லாகவே மலையாளிஸ் தான். மாதா குளம் என்று பெயரிடப்பட்டது. பக்தர் யாரு கண்ணுக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் உள்ளாடி ஏதோ பார்க்குறாங்க, அவ்வளோதான். இங்கே தனியாக பாட்டில் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கலாம், மற்றபடி இங்கே நீங்கள் ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மாவே நடக்க முடியலை. இதில் கூட அவங்க பாருங்க முட்டி போட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெயில செருப்பு இல்லாமல் போகிறாங்க. பழைய கோயில். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு கோயில் இருக்கு, அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு கோயில் இருக்கு. இப்போ நம்ம இருக்க மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து சுற்றி பார்த்தோன்னா 4 பக்கமும் கோயில் தாங்க இருக்கு. இங்கேருந்து பாருங்க, அதை விட பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நானும் வாங்கியிருக்கேன். இவ்வளோ பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டுருக்கு. ஒட்டகத்து மேலே ஏறி இருந்து அதெல்லாம் ரசிச்சுட்டு போறோம். சூப்பரா இருக்கு. நைட்டு பாத்தீங்கன்னா நைட்டு இந்த மாதிரி வியூல தான் இருக்கும். ஃபைனலி வந்து ரீச் ஆயிட்டோம் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. ஃபைனலி நம்ம 8:30க்கு பஸ் ஏறி 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம ஒரு பஸ் தான் இது. இங்கே தான் வந்து எல்லாரையும் பார்க் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ப்ரோ ஒருத்தர் நம்ம கூட வந்தார். இவர் எப்படின்னா வீட்டில் சண்டை போட்டுரு ஒத்தையை கிளம்பி வந்துட்டு அதாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டுன்னா, நம்ம பையில என்ன பண்ணுவோம் நார்மலாக, நம்ம வந்து எவனோ ஒருத்தன் வந்தால் தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இவர் என்னன்னா ஒத்தையை கிளம்பி வந்துட்டாரு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ நேரம் இருந்து பேசி கம்பெனி கொடுத்துருந்தாரு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சர்ச்சில் உள்ள ரூம் ஸ்டேஸை பார்க்க முடியும். அண்ட் அப்படியே வரும்போது நிறைய லாட்ஜ்லேயே உங்களுக்கு ரூம்ஸ் பார்க்கலாம், சர்ச் ரூம்ஸும் பார்க்கலாம். இங்கே வந்து சர்ச்சில் ரூம் எப்படி எடுக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு காமிச்சு தரேன். அண்ட் ரூம்ஸ் இங்கே நார்மலாகவே நிறைய இதில் வந்து 450லேருந்து நான் ஏசி ரூம் ஸ்டார்ட் ஆகுது. நான் போட்டிருக்காங்க பாருங்க, ஃபிஷ்லேண்ட் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நான் ஏசி ரூம் வந்து 450, ஏசி ரூம் 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனால இங்கே ரூம்ஸ் இங்கே பயப்பட தேவையில்லை. நிறைய ரூம்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் உங்களுக்கு புக் பண்ணுற ஆஃபீஸை காமிச்சிடுறாங்க. புக் பண்ணுற ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டோட டைரக்ட் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபு, ஆட்டோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்னு நான் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தான் நீங்கள் வந்து ரூம் எடுக்கிறதுக்கு புக் பண்ண போகிற இடம். ஸோ இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 400 ரூபா 300 ரூபாய். திங்களாக வந்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு உங்களுக்கு ரூம் எல்லாம் கிடைக்கும். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நிறைய மோர் இதெல்லாம் தான் இந்த வெயிலுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம் பற்றி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம ரூமுக்கு எவ்வளோ கொடுத்தோம்னா 500 ருபீஸ் கொடுத்தோம். 500க்கு இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது, டிவி எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஓடலை. மற்றபடி இது வாஷ் பேஷன் இருந்துச்சு, மிரர் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம் ஓகேவா தான். இங்கே அந்த 500 ருபீஸ்க்கு ரெஸ்ட் ரூம் ஓகே தான். ரெஸ்டான இருந்துச்சு, நார்மலாக இருக்குது. தண்ணியெல்லாம் ஓகே தான், தண்ணியெல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த 500 ருபீஸ்க்கு ஓகேயா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து வாண்டடா வந்து நமக்கு டீ கொண்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த டீ வந்து நீங்கள் கேட்காட்டாலுமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரீன்னு நினச்சி கேட்பீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை 40 ரூபா இதுக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கேட்கவே மாட்டோம், அதனால் டீ கொடுத்து தருவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 40 ரூபா கொடுத்தே ஆகணும். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணி இருந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி தாங்க. நான் தெரியுது பாருங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதில் வந்து எங்களுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு நம்ம ஒரு 600 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். சாரி, 500 ரூபாய்க்கு 600 பே பண்ண மாதிரி இருந்துச்சு. நீ ரிட்டன் வரும்போது பாக்கி 100 ரூபா தந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவும் இந்த ஏரியா வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக ஏரியா மக்கள் வாழ்கிற ஒரு இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரூம்ஸ் நிறைய இருக்குது. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விடியற் காலை விண்மீன் ஆலயம் சொல்லிட்டு இங்கே ஒரு சர்ச்சில் இருக்கோம். இங்கே டோட்டலாக ஒரு 7 சர்ச்சுக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிட்டு போகலாம். ஒரு கட்டு முழுத்திரி வாங்கியிருக்கோம். என்ட்ரன்ஸில் இருந்துச்சு.
இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மனசில் ஏதாச்சும் வேண்டிட்டு நீங்கள் கோயிலில் வந்து கொளுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு கோயிலே நாங்கள் முழுத்திரி வாங்கியிருக்கோம். இது உள்ளாடியே உங்களுக்கு வந்து ஒரு கேன்டீனுமே இருக்குது சர்ச்சு உள்ளாடி. ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து இது பண்ணிக்கலாம். இந்த கோயிலில் தாங்க அந்த நம்ம ஒரு இயேசு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிய மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும், நான் வந்து பக்கத்தில் போய் காமிச்சார். அந்த ஸ்டாச்சு இந்த இதில் தான் இருக்குது. இந்த சர்ச்சில் நமக்கு எப்போ எல்லாம் பூசை நடக்கும்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்காங்க. தமிழில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, மலையாளம் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3லேயுமே இருக்குது. ஸோ இந்த சர்ச்சில் வந்து எப்போ எல்லாம் பூசை நடக்கும்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சர்ச்சோட ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு இங்கேயுமே கேண்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கேயுமே கேண்டில்ஸ் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள்னு சொல்லி இயேசு இது பண்ண அந்த மேலே எழுதியிருக்கு பாருங்கள், சிறு பிள்ளை என்ன வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இதாக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது ஜம்முன்னு இருக்கும். கோயிலோட நம்ம லெஃப்ட் சைடில் தாங்க இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் இந்த இதுவுமே இருக்குது, இயேசு சொன்ன இந்த இது. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோயிலை சுற்றி ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பூசையே முடியுது. 9 மணிக்கு ஒரு பூசை இருந்துச்சு. அந்த பூசை இப்போ தான் முடிஞ்சு எல்லா மக்களும் வெளியே வந்திருக்காங்க. இதுதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அங்கேயே எல்லா வழியோடையும் வந்துக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அந்த மாதா மேலே தெரியுறாங்க பாருங்க, மாதா. அதுக்கப்புறம் அந்த நேமெல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. இங்கேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. சரி, நீ உள்ளாடி போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா போப்பாண்டரோட இது ஸ்டாச்சுவும் இருக்குது. இதுக்கு பின்னாடி இன்னொரு சர்ச்சுமே இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுமே இருக்குது. இன்னும் நம்ம இங்கே உள்ள மொத்த சர்ச்சையுமே கவர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரோம். இது வந்து நான் போப்பாண்டவர் நினச்சேன், ஆனால் அது போப்பாண்டவர் கிடையாது. நான் இதில் போட்டிருக்க பாருங்க, கர்டினால் அவரோட இதுதான் வச்சுருக்காங்க. 2013 வச்சது. இப்போ இங்கே வந்து மலையாள பூசை முடிஞ்சனால வந்திருக்க எல்லாருமே மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து மலையாள பூசை இப்போ நடந்திருக்கு, அதனால தான் மலையாளிஸ், ஃபுல்லாகவே மலையாளிஸ் தான். இங்கே வந்து உங்களோட காணிக்கைகளை எல்லாம் போட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்பீக்கர் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். இதுக்கே சரியான அமௌண்ட் இருக்குது. மொத்தமே 3 இதில் தான் ஸ்பீக்கர் இருக்குது. இது ஆனால் இந்த ஸ்பீக்கர்லாம் செமையான ரேட்டில் இருக்கும். அண்ட் இது போட்டு இல்லை, அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஃபேன் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ இந்த மொத்த சர்ச் 5 ஃபேன் வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா காற்று வருது. இதில் ஃபுல்லாக எல்லாமே இதில் வுட்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு உள்ளாடி. அண்ட் இந்த சர்ச்சோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இருந்துச்சு இது. இது என்னென்னா இவ்வளோ பேர் இதுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் டவுன்ஸ். அதே மாதிரி இந்த இதுக்கு ஆப்போசிட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இதில் ஏதோ ஒன்று மகாராஷ்டிரா, மும்பை, சென்னை, தமிழ்நாடு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரியில் நம்ம ஊருக்காரங்களும் இருக்காங்க. ராமன்புதூர், களியங்காடு, பூத்துறை, தக்கலை, மேக்காமண்டபம், பெரியகாடு, அப்படி இங்கெல்லாம் இது பண்ணியிருக்க டோனர்ஸ் இருக்காங்க நம்ம ஊர்லேருந்து. பெரிய விஷயம்தான். கன்னியாகுமரியிலேருந்து மக்கள்ஸ் வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி போட ஒரு கிளாஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ இந்த வெயிலை நம்ம பீட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொடை இல்லைன்னா ஒரு கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வரோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவ்வளோ உச்சியில் போய் ஏறி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போவுமே. அப்புறமா இங்கே புனித தண்ணி, ஜபமாலைகள், சுரூபங்கள், திருப்பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நமக்கு தேவையானதை நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்டான கேண்டில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் மாதாவோட சுரூபம் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. குட்டியான இது கூட இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து போகும்போது ஒரு மெமரிஸ் ஒன்று வாங்கிட்டு போகிறோம் நம்ம. இங்கேருந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து தான் பில் போடுற மாதிரி இருக்கும். கேஷ் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்ச் பார்த்து முடிச்சாச்சுங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச் இருக்குது. ஸோ அதில் போட்டிருக்கு பாருங்கள், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மாதா வந்து இதில் வந்து கப்பலில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாகப்பட்டினத்தில் சுனாமி வரும்போது கப்பலில் எல்லாரும் மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கப்பல் அடிச்சுட்டு போயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதா வந்து காப்பாற்றிருக்காங்க. அதனால தான் இந்த இது அவங்களோட நினைவாக வந்து இதை வச்சுருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வர நிறைய மக்களோட கவலைகள், கஷ்டத்தை எல்லாம் இந்த மாதா தீர்த்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நேர்த்தி கடன் செலுத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் கவலைகள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, சரியாகும். நம்பிக்கையோட வாங்க, கண்டிப்பாக சரியாகும். வெளியே இருந்த ஓவரால் வியூ சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சு தரேன். பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பால் விற்கிற பையனோட கண்ணுக்கு மாதா தோன்றி அதில் அவன் வந்து பால் விற்கிற பையன் அந்த வந்து வாட்டர் டேங்க் பிலீவ்ட் இன் டிவைன் கிரேசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து பால் இதாக இருக்கு. அதை வச்சு தான் இது போட்டு அதான் எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட கிளியரான மீனிங் இதுதான் சொல்கிறாங்க. தமிழ்ல எழுதியிருக்கு, அதை நான் கவனிக்காம விட்டுறேன். 16ஆம் நூற்றாண்டு புனித ஆரோக்கிய மாதா இந்த குளக்கரையில் இருந்த பால் சிறுவனுக்கு காட்சி தந்து ஆசீர்வதித்தால் இக்குளம் மாதா குளம் என்று பெயரிடப்பட்டது. பக்தர்களை அன்னையின் அருள் வழங்கும் ஊற்றின் அடையாளமாக இக்குளத்தின் தண்ணீர் நிகழ்கின்றது. நான் முதல்ல அந்த இங்கிலீஷ் மீனிங்கை பார்த்துட்டாக இது சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் இதோட மீனிங். எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ஆனால் உள்ள ஒன்றும் தெரியல. நானும் எத்தி பார்க்கியும் எதுவும் தெரியல. எல்லாருமே பார்க்குறாங்க, யாரு கண்ணுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் உள்ளாடி ஏதோ பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிறுவனுக்கு மாதா காட்சி அளித்தது. இது நம்ம நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம். இதுதான் இருக்கும், பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். எல்லாருமே இங்கே வந்து ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இயேசுக்கு மாலை. இந்த மாலை வந்து நம்ம அந்த ஏலக்காய் இருக்குல்ல, ஃபுல்லாகவே ஏலக்காயில் தான் ரெடி பண்ண மாலை. 16ஆம் நூற்றாண்டில் மாதா குளம். நீங்கள் தனியாக பாட்டில் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கலாம். மற்றபடி இங்கே நீங்கள் ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம இங்கேருந்து தீர்த்த தண்ணி வாங்கிட்டு போவோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்த்த தண்ணியும் கொடுப்பாங்க, மற்றபடி வந்து நம்ம குடிக்கவும் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே எல்லாருமே பாருங்கள் இங்கே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வருவாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒன்று வாங்கி இனிப்பே நம்ம வந்து மாதா கிட்ட வச்சு மந்திரிச்சு எடுத்துகிட்டு போனோம். இதை நம்ம மாதா காலில் வச்சு புனித எண்ணெயை வந்து புனித தண்ணியை வந்து மந்திரிச்சு எடுத்து வச்சு காலில் வச்சு. தென் இங்கே வந்து நிறைய மரம் எல்லாம் இருக்கும். இந்த மரத்தில் தாலி கயிறு அது எல்லாமே கட்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. நிழலில் உட்காந்துக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் வந்து இது வாங்கி கட்டுறாங்க. நமக்கு இந்த எல்லா சர்ச்சிலையுமே ஃபீடிங் ரூம் வச்சுருப்பாங்க. தாய்மார்கள் பாலூட்டு மறைய வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. என்னது வந்து சர்ச்சிலேயே உங்களுக்கு ஒரு கேன்டீனுமே வச்சுருக்காங்க. இந்த கேன்டீன் ரெஸ்ட் ரூமும் இங்கே இருக்குது. நடக்க முடியாமல் வரவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்காக இந்த வண்டியும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ விஷுவல் ஹால் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் 10 மணிக்கு தமிழ் பூசம் நடக்குது, 11 மணிக்கு மலையாள பூசம், 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஒன்லி குரூப்ஸ் மினிமம் 50 பேராது இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற அடிக்க வெயிலுக்கு நம்மளால் சும்மாவே நடக்க முடியலை. கொடை கண்ணாடியெல்லாம் வச்சு இவ்வளோ இதாக இருக்குது. இதில் கூட அவங்க பாருங்கள் முட்டி போட்டு நடந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க ஒவ்வொருத்தங்க வேண்டுதலுக்கு. அந்த சர்ச்சிலேருந்து இது ஒரு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 2 அங்கே வர தெரியுது பாருங்க. இந்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச் வரை இருக்குது. இது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இது இந்த அடிக்க வெயிலில் முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தங்க வேண்டுதல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க 2-3 பேர் அதில் டயர்டாகவே இருக்காங்க. ஃப்ரெண்டில் போகிற 2-3 பேர் டயர்டாக அந்த வெயிலேருந்து பொருந்து போகிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். வந்து 2 விதமாக பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒருத்தங்க பாதி பேர் முட்டங்கள் போட்டு நடந்து போவாங்க. என்ன ஒரு அண்ணன் வராங்க பாருங்க. அது வந்து எப்படி கால் வச்சு வருவாருன்னா இந்த மாதிரி கால் வச்சு வருவாங்க. அப்படிதான் அண்ணாவில் ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க அப்படி வர்றாங்கன்னு சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, இந்த வெயிலில் செருப்பு இல்லாமல் போகிறாங்க. எவ்வளோ அவங்க அப்படி வேண்டுதலோடு வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த வெயில் அடிக்க வெயிலில் வேறு செருப்பு இல்லாமல் போகிறாங்க. அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா முட்டங்கால் போட்டே போடுறாங்க. இன்னைக்கு இது எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சவர் என்ன தெரிஞ்சு மத்தியானத்து போகிறோம் வெயிலெலாம் தீர்ந்தவர் நிறைய பேர் இல்லை போவாங்கன்னு நினைக்கி. ஏன்னா இப்போ வெயில்னால பாதி பேர் இது பண்ணலாம். ஆனால் எல்லாரும் மேக்ஸிமம் இங்கே வரவங்க எல்லாம் இந்த வேண்டுதலோடு தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது கோயில் தாங்க போகிறோம். அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பழைய கோயில். இப்போ தான் நம்ம அந்த பழைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இனி நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா புதிய கோயில். அது நம்ம ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. உள்ளாடி போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா புதிய கோயில் இருக்குது. வேளாங்கண்ணியோட புதிய கோயில் இங்கே இருக்குது. அப்படியே பேக்கில் திரும்பி பார்த்தோன்னா பழைய கோயில். அங்கே உள்ளாடி இருக்கே பழைய கோயில். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கே மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து சுற்றி பார்த்தோன்னா 4 பக்கமும் கோயில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம புதிய கோயிலுக்கு போகிறோம். ஒரு
புதிய கோயிலோட பக்கத்தில் வந்துட்டோங்க. ஃப்ரெண்டில் நிற்கிறோம். இங்கே 2 வழியாக இருக்குது. இந்த சைட்லோடி நீங்கள் ஏறி போய் பார்க்கலாம், மேலே போய் கீழோடையும் போய் பார்க்கலாம். ஸோ நான் கீழே போயும் காமிச்சு தரேன், மேலே போய் உங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு. மேலே ஒரு குழந்தை மொட்டை அடிச்சு சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய பேர் நேர்த்தி கடனோட வந்து இங்கே வந்து மொட்டை அடிப்பாங்க. நானுமே சின்ன பிள்ளையில வந்து இங்கே வந்து மொட்டை அடிச்சிருக்கேன், ஞாபகம் உண்டு. ஸோ இப்போ இருக்குது நம்ம வேளாங்கண்ணியோட புதிய கோயிலில். சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே. அப்படிங்க மேலே டிசைன்லாம் பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவுமே பார்த்து எல்லாம் மேலேயே வச்சுருக்காங்க பாருங்கள். ஏசு இது பண்ணுறது எல்லாமே மேலே நம்ம அண்ணன் வந்து தான் பார்க்கணும், வந்து பார்க்குறவங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு சேர்ந்து சாப்பிட்டது. இது பார்த்தீங்கன்னா நல்ல சமாரியர் ஊமையை வேஸ்ட் பண்ணியது. அப்புறம் வந்து இது வந்து இயேசு வந்து நம்ம எல்லாருக்கும் கற்பித்து கொடுத்தது. இது வந்து இயேசு வந்து கடல் மீது நடந்து வந்து பேதுருவுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அது வந்து எல்லாமே பேஸ் பண்ணி ஒவ்வொன்றா மேலே வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம், ஒவ்வொரு செக்ஷனாக சொல்கிறதுக்கு. இது நமக்கு ஒரு கைடு வந்திருக்காங்க, அவங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மற்றபடி எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி தந்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரேங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 அப்பங்களையும் 2 மீனையும் வச்சு ஒரு ஊருக்கு சாப்பாடு கொடுப்பார்ல இயேசு, அதுதான் இது. இது வந்து படுக்கையில் கிடக்கிற நோயாளியை இயேசு தொட்டு குணப்படுத்துறது. இங்கே பார்த்தீங்கன்னா புயல் வந்த டைம் இயேசு வந்து நம்பிக்கை கொடுத்தது. இது எல்லாமே இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உள்ளாடி புதிய கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சர்ச்சோட மேலே தாங்க வியூ பார்க்க போகிறோம். நான் வரும்போது காமிச்சிருந்தெல்லாம் சைடு வழியாக போகலான்னு, அந்த வியூவை தான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். பக்கத்தில் வர கோயில் உண்மையாகவே அழகாக தெரியுது. ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் வரோம் பாருங்க. நம்ம கீழே வந்த இடம் எல்லாம் அப்படி தான் இருக்குது, கீழே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம வந்து இங்கே மேலே வந்துட்டுருக்கோம். இந்த டாப்லேருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்கள் அந்த ஸ்டாச்சு, அப்புறம் அந்த பழைய கோயில், எல்லா கோயிலுமே தெரியுது இங்கே டாப்லேருந்து பார்க்கும்போது. எல்லா பக்கமும் பார்க்கலாம். இங்கே வந்து மேலே பூசை நடந்துட்டு இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிந்தி பூசை நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா கீழே உள்ள சர்ச்சில் வந்து தெரியவே இல்லைங்க. சாரி, சேம் சர்ச்சு தான், ஆனால் வந்து கீழே இருக்க செக்ஷனில் வந்து இந்த சவுண்டு கேட்கவே இல்லை. நான் வெளியே வந்த பிறகு தான் கேட்டுச்சு. அந்த அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வெளியே உள்ள சவுண்ட் வந்து இங்கே உள்ளாடி கேட்கவே இல்லை. வரப்போகிற புனித வாரத்துக்கு இங்கே என்னென்ன காட்சிகள் நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸே ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குங்க. ஏன்னா இதில் நடந்து போகிறது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் நடந்து போய் காட்டுறேன். இந்த கோயில் மட்டும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. அண்டு ஒப்புரவு அருள் சாதனத்திற்கான தயாரித்து கொள்ளும் ஆலயம், சர்ச் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரீகன்சிலேஷன். நேராக இந்த இதுலேருந்து பக்கத்துலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாவ சங்கீதனம் கேட்க இடம் இருக்குது. நீங்கள் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இங்கேயும் போய் கேட்கலாம். நிறைய பேர் பாவம் பண்ணியிருக்காங்க போல். வெளியே எவ்வளோ செருப்பு கிடக்குன்னு பாருங்கள். வெளியே வெயிட்டிங்லேயும் இருக்காங்க. பாவம் பண்ணவங்க இங்கே வந்து மன்னிப்பு கேட்கும் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு தாங்க இடம் இருக்குது. அதோட ஒட்டி பார்த்தீங்கன்னா புனித ஆராதனை ஆலயம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே உள்ளாடி போய் பார்ப்போம் ஆராதனை ஆலயம். இந்த ஆராதனை ஆலயத்துக்குள்ளாடி நமக்கு வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசனால் இந்த 2 இதுக்குள்ளேயுமே நம்ம வீடியோ ஷூட்டிங் கிடையாது. ஸோ அந்த ரீசனால் வீடியோ எடுக்கலை. இங்கே வந்து டயர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயுமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது வந்து ஜெப ஊற்றுக்கு தான் அங்கே போகிறோம். ஒவ்வொரு இதுவுமே சூப்பராக வச்சுருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காமிச்சு தரேங்க. அவரோ வளர வேண்டும், நானே குறைய வேண்டும். ஹி மஸ்ட் இன்க்ரீஸ் பட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து இதில் போட்டிருக்காங்க, காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான். பார்த்தீங்கன்னா இனி பாவம் செய்யாதீர்கள் போட்டிருக்கு. இது வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு ஏசப்பா சொன்னது. அப்புறம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பந்தியில் வந்து ஏசப்பாவோட காலை ஒரு பொண்ணு வந்து நறுமண இது போட்டு கூந்தலால் துடைப்பாங்க. அதை அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக எப்படி நம்ம அந்த ஸ்டோரிஸ்ல எல்லாம் கேட்டிருக்கோமோ அது எல்லாமே இங்கே ரியலாக பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மயில், ஒரு பார்க் மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இந்த சைடு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ரசிக்கலாம். கொஞ்சம் நிழல் டைமில் வந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 சைடுமே பார்க் மாதிரி ஒரு செட்டப்பு. அதுக்கு நடுவில் நம்ம நடந்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் உள்ளது. இந்த சைடுமே கோயில். எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு கோயில் உள்ள அந்த இது தெரியுமே கண்டிப்பாக.
வந்து கர்ஜனையோட ஒரு சிங்கம் நிற்கிறது பார்க்கலாம் இந்த பார்க்லேயே. அது பக்கத்துலேயே கொக்கு எல்லாமே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியலாக தாங்க பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாகவே இங்கே வந்து டக்கு இருந்திருக்கு. நம்ம ஊரில் தாரா எல்லாம் சொல்லுவாங்க. இதோட முட்டையை கூட எல்லாரும் சாப்பிடும். இங்கே உள்ளாடி பார்த்தீங்கன்னா பெருசுமே இருக்குது. அது வந்து இங்கே இல்லை. இங்கே வந்து சின்னது மட்டும் தான் இங்கே வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. ஸோ இது இங்கேயுமே நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதுவுமே பார்க்கலாம். நாங்கள் இந்த சர்ச்சு வரும்போது தாங்க ஒரு கடையை பார்த்தோம். இங்கே சிப்பப் இருக்குது. ஸோ எல்லாருமே சிப்பப் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஓல்டு மெமரிஸ் அடிக்க வெயிலுக்கு சிப்பப் வாங்கி குடிக்க போகிறோம். சிப்பப் எவ்வளோண்ணா? அவர்கிட்ட போய் வாங்க. மதிக்காத கிடைக்கலாம் வாங்க. அவர் எங்களை மதிக்கலை, அதனால அவரு கடையில் நாங்கள் வாங்கலை. நம்மளை யார் மதிக்காங்களோ அவங்க கடைக்கு தான் போவோம். நான் சிப்பப் எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? ரெண்டு ரைஸ் சிப்பப் வாங்கினேன். ஒன்றுக்கு 2 ஆட்டை வாங்கினேன். அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னு இருக்கு. ஒன்று 10 ரூபா சொன்னாங்க. என்ன டேஸ்ட்டே இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் கீழே போச்சு. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா உள்ளாடி வீடியோ இருக்கக்கூடாது, அதனால இங்கேயும் வீடியோ இருக்கலாம். இங்கேயே வந்து நமக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நான் நல்லா சிப்பப் குடிச்சிட்டு இருக்கேன். வேறு வழியில் அடிக்க வெயிலுக்கு சிப்பப் எல்லாம் குடிச்சு தான் ஆகணும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அங்கே ட்ரை பண்ணுங்க. ஆனால் சிப்பப் ஒன்று மட்டும் வாங்க. இந்த மாதிரி 2 வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 வாங்கி சும்மா ட்ரை பண்ணுங்க. ஜூஸ் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய கடை இருக்குது, எல்லாமே காட்டியா இருக்கு. இங்கே வந்து மோர்லாம் இருக்குது. ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா மட்டும்தான். வேற கப்பெல்லாம் எவ்வளோ வரும்? கப்புனா மோர் எவ்வளோ? அது 3 கப் இருக்கும் 30 ரூபா. அது 7 கப் இருக்கும் 60 ரூபா. ஒரு கப் 10 ரூபா. இது ஒரு கப் மோர் வந்து 10 ரூபா. பெரிய பாட்டிலும் கொடுக்குறாங்க. மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்குங்க. இது என்னதுமா? இது என்ன வெள்ளரிக்காயா? மாங்காய் தானா? மாங்காய் 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஒரு கப்புன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஒட்டா இருக்கு. பவன் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. 10 ரூபாய்க்கு வேற லெவலில் இருக்கு. மோர் இந்த ஒரு பாட்டிலுமே வெறும் 30 ரூபா தான் வாங்கினாங்க. வெயிலுக்கு மோரும் மாங்காய். உண்மையாகவே சிப்பப் வாங்கின காசுக்கு இது வாங்கியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய இயேசு ஸ்டாச்சுக்கு தான் போக போகிறோம். இங்கே தான் நிறைய புள்ளிங்க டான்ஸ் எல்லாம் ஆடி போடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம போகும்போது அவனை ஆடி ஆடணும்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வெயிலில் ஆட மாட்டான்னு நினைக்கி போய் பார்ப்போம். பக்கத்தில் வர வரதாங்க இதோட அழகே தெரியுது. அப்படி இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அது அவ்வளோ எப்படி சொல்ல அவ்வளோ கிளியராக ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோ கிளியராக பார்க்க முடியுதுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டி தெரியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஸ்டாச்சு. அப்படி பாருங்க, நமக்கு தலைக்கு மேலே இயேசுக்கு கை இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுன்னா இந்த இதோட நமக்கு எப்படி சொல்ல இங்கேருந்து பாருங்கள் அதோட பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஐயோ, இங்கே இங்கே உள்ள ஸ்பெஷலான கடலை அடியில் இருக்குது. இங்கே ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இதாக ஃபிஷ்ஷாக பொறிச்சு வச்சுருக்காங்க இந்த கடையெல்லாம். இங்கேயுமே தான் இந்த கடையில் தான் நிறைய வெரைட்டியில் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டியில் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க இன்னைக்கு இவங்க எல்லாமே. இதுதான் நம்ம இந்த இது வாங்கி சாப்பிட்றோம். நிறைய கடையெல்லாம் இருக்குது. வரவு கட்டு இதெல்லாம் வரவு கட்டு சேலுக்கு தானே? இது சேலுக்கு தானே வச்சுருக்கீங்க? எவ்வளோ இது வரவு கட்டு? 50 ரூபா. சரி, வரவு கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெறும் 50 ரூபாய்க்கே கிடைக்கும். அடிக்க வெயிலுக்கு இளநீ வாங்கியிருக்கோம். இந்த குடிச்சிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். 60 ரூபா தான். இதில் அதுக்கான அந்த வழுக்கு இருக்குல்ல அதை அப்படியே நமக்கே எடுத்து கொடுக்குறாங்க. ஹைலைட்டான விஷயமே. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. வேளாங்கண்ணி தேவையான ரைட்டில் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே போய் தான் நம்ம போக போகிறோம். இப்போ இந்த சர்ச்சோட லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக விளையாட்டு சாதனம், முழுத்திரி, பொறிக்கடல் அந்த மாதிரி கடை தான் அங்கே லைனாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அல்வா எல்லாம் இருக்குது. அல்வா எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஜபமாலை, கோயில் பற்றின சாணங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஓ, இந்த கோயிலோட சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம்.
அப்புறம் உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டு கூட இங்கே இருக்கு. கேண்டீன், சர்ச்சு கேண்டீன். இங்கே வந்து இங்கே சர்ச்சிலே உங்களுக்கு கேண்டீன் இருக்கு. முழுத்திரி இது எல்லாமே ஸ்டாச்சு. கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு மெமரிஸ் ஒன்று வாங்கிட்டு போவோம். பாருங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. எந்த ஊர் இருந்துட்டுல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம காலையில் அந்த பக்கமாக போயிருப்போம். இது இந்த சைடில் தான் இந்த வியூ காமிச்சு தரோம். இந்த பக்கமாகவும் போகலாம், அந்த பக்கமாகவும் போகலாம். திருத்தல பேராலயம் சர்ச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவில எல்லாம் பார்ப்போம்ல, அந்த சர்ச்சு தாங்க இது. அண்ட் இங்கே வந்து செப்பல் அலோடு கிடையாது. நார்மலாக நம்ம வேற உள்ள சர்ச்சில் எல்லாமே செப்பலை வந்து கரெக்டாக இந்த ஏரியாலேயே போட்டுட்டு போயிடலாம். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. செப்பலை வந்து நம்ம தனியாக ஒரு ரேக்கில் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லை, எவ்வளோ ரூபா வாங்குறாங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இங்கே நீங்கள் செருப்பு இந்த மாதிரி சாக்கு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு செருப்பை கொடுக்கணும். அவங்கள வச்சுருப்பாங்க. அடுத்த அதுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட் யார்ட்டையுமே வாங்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. உண்மையாகவே இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வர மட்டும் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம்லாம், புதுசாக நடக்கிறதெல்லாம் இந்த சர்ச்சில் வச்சு தான். உள்ளாடி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க விடான்னு சொன்னாங்க, அதனால எடுக்கல. அண்ட் இங்கே இன்னொரு இது என்னன்னா, நம்ம ஹிந்து கோயில் அர்ச்சத தட்டில் கொண்டு போவாங்க தெரியுமா, அதெல்லாம் இங்கேயுமே கொண்டு போகிறாங்க இதில் வச்சு. அது என்னன்னு தெரியல. அர்ச்சத தட்டுனா தேங்காய் இதெல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இந்த சைடில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே இந்த சர்ச்சோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹோலி வாட்டர் அதெல்லாம் வாங்குறதுக்கான இது இருக்குங்க. இங்கே வந்து புதுமை தண்ணி நார்மலாக 10 ரூபா, மாதா சுரூபத்தோட இருந்தனா உங்களுக்கு 15 ரூபா, முழுத்திரி பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் அமௌண்ட் கொடுத்து இங்கே இந்த பக்கத்தில் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தாலும் நம்ம வீடியோ உள்ளாடி எடுக்க விடான்னு சொன்னாங்க, அந்த சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. மற்ற வெளியே கடை இருக்கும், கடைகளை விட இங்கே வந்து ரேட்டு கம்மியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன் நான். கண்டிப்பாக இங்கே வந்தால் எல்லாருமே இது வாங்குவாங்க, நானும் வாங்கியிருக்கேன். இனி போய் மந்திரிச்சு எடுத்துட்டு வரோம். இங்க இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தேங்க, ஒருத்தர் வந்து ஒரு கெட்டு பணத்தை அப்படியே இந்த காணிக்கை பெட்டியில கொண்டு போடுறாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல்ல வந்திருப்பாங்க, அது வந்து நிறைவேறினாலதான் அந்த அவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு போடுறாங்க. ஒரு கெட்டு அமௌண்ட்டை கொண்டு அப்படியே காணிக்கை பெட்டியில போட்டாரு. எனக்கு தெரிஞ்சதுல ஒரு 50,000 இருந்திருக்கும். சரி பாருங்க, அதான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நம்பிக்கையில வர்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு நிறைய பேர்னா இது பண்றாங்க. சொன்னல நம்ம இதுக்கு வந்து அந்த சாக்கில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து அவங்க எந்த அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணலங்க, ஃப்ரீயா தான் பண்றாங்க. நானும் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நினைச்சேன், ஆனால் ஃப்ரீ தான். நம்ம ஆனால் சாக்கில் கட்டி கொடுத்துட்டு போகணும். அவே மரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இங்க என்னன்னா ஆசிர் பெருமிடம், காணிக்கை பெருமிடம், அதிபர் அலுவலகம், பங்கு தந்தை அலுவலகம், பேரால ஒளிப்பதிவு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த புதுமை எண்ணெயை பார்த்தீங்கன்னா இது உள்ளாடி ஒரு ஃபாதர் இருந்தாங்க. ஸோ இப்படி மாதாக்க காலடியிலையும் வச்சுட்டு அண்ட் அதுக்குள்ளாடி ஒரு ஃபாதர் இருந்தாங்க, அவரே நமக்கு மந்திரிச்சிருந்தாங்க. கோயிலோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீன், புட்டு எல்லாமே பொறிச்சு கொடுக்குறது, புட்டை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே இங்கே உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா மொட்டை போடி இடம். ஸோ இதுதாங்க மொட்டை போடி இடம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. மொட்டை போட்டுறதுக்கு 50 ரூபா. இங்கே பே பண்ணி அங்கே பாருங்க, நிறைய உள்ள இருந்து போட்டுருக்காங்க மொட்டை. ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இங்கேயே. நீங்கள் அன்னை வணிக வாளையம், இங்கே வந்து மாதா இதை பற்றின எல்லா இதுவுமே இருக்கும். இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உள்ள எனக்கு கண்டிப்பாக வாங்கணும். உள்ளாடி போய் பார்ப்போமா? ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ? ஃப்ரேம் எவ்வளோ? இல்லை எல்லாம் நார்மலாக என்ன ரேட்டில் இருக்குது? 100, 200, 350. இதெல்லாம் 100, 200, 350 அந்த ரேட்டில் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சு இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். ஜெபமாலை எல்லாமே இருக்கும். அந்த கடைக்கு போனேங்க, ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க. அதனால இன்னும் 2-3 ஷாப் பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க. நான் சொன்னல எங்கள் தேங்காயில் எல்லாமே கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கடையிலையும் இருக்குது. அர்ச்சத தட்டு மாதிரி முழுத்திரி, பெரிய பெரிய முழுத்திரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த லெந்து முழுத்திரி எல்லாம் என்ன ரேட்டு? 100 ரூபா ஸ்டார்டிங். 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? 100, 200, 300. ஓகே ஓகே. இந்த ஓ சின்ன பீஸ் 100. அந்த பெரிய முளைத்திரி எல்லாம் 200. ஓ 200லேருந்து. ஓகே. எனக்கு பெரிய பெரிய முளைத்திரி எல்லாம் இருக்குது. 100 ரூபா. அந்த லெந்தான முளைத்திரி என்ன இருக்குல்ல, அது எல்லாமே 100 ரூபாயும். இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு கடையும் வச்சுருங்க அந்த அர்ச்சத தட்டு எல்லாமே. இவன் என்னடே பாவம் பண்ண, இவளை பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்க, ஹன்சிகா, விவேக் எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டுருக்கு. ஹன்சிங்க ஒரு சமந்தால பாருங்க. இந்த காலத்தில் நீங்கள் வந்து மாதா கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா இங்கே வந்து ஃபோட்டோ எல்லாம் வச்சு எடுத்துருவாங்க.
இப்புள்ள நிறைய ஸ்டால் இருக்கு உங்களுக்கு. ஜூஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஸ்டால் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கடையில் போய் பார்த்தோம். அங்கே வந்து என்னமே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் உடனே போய் வாங்கிடாதீங்க. எல்லா கடையிலையும் விசாரிச்சு பார்த்துட்டு ரேட்டு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கே போய் வாங்க. இங்கே வந்து அந்த கடையோட இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. மாதாவோட ஸ்டாச்சுஸ் எல்லாமே. கடைகளில் என்ன தான் நிறைய ஷாப் வந்தாலுமே இந்த கடை கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. 10 ரூபா ப்ராடக்ட்ஸு. இங்கே வந்து 10 ரூபா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு கொண்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இங்கே இருக்குது, 2 பக்கமும் போட்டிருக்காங்க 10 ரூபா கடை. இங்கே தான் நிறைய மக்கள் நிற்கிறாங்க உள்ளாடி. நம்ம வந்து பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம பீச்சுக்கிட்ட நெருங்க தான் கொஞ்சம் க்ரௌடு கூட்டிகிட்டே இருக்குது. இந்த பக்கமாக நடக்கிறவங்க இந்த பக்கம் நடக்கும், மாறி மாறி அப்படி போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சோட ஒட்டி வந்து ஒரு ஃபிஷ் ஃபுட் கடை பார்த்தோம். இங்கே பாருங்க, மசாலா தடவை அப்படியே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மீனா என்னென்ன மீனுன்னு கூட தெரியல. நண்டு இருக்கு, என்ன இருக்குது, இறால் இருக்குது. ஒவ்வொரு மீனாக வச்சுருக்காங்க. நம்ம கேட்டப்புறம் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இதில் பாருங்க, இல்லாத கடையே கிடையாதுங்க. எல்லா கடையும் இருக்குது. குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ராட்டு கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே நொறுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்ட நான் கேட்போம் எல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு. இப்படி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொன்றில் என்ன ரேட்டுன்னு கேட்போம். ஆனால் இது எவ்வளோண்ணா கிட்ஸுக்கு எவ்வளோ? 30 ரூபா தான் பிளேட்டுக்கு. அதான் ராட்டம்பு தான். இது வந்து வெறும் 30 ரூபா தான். இங்கே நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணலாம். அதில் வந்து ஒட்டகம் இருக்கு பாருங்க. எவ்வளோண்ணா? 2 ஆளுக்கு 200 ரூபாய். ஒட்டக மேலே சவாரி. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 பே பண்ணிங்கன்னா 2 பேர் தாராளமாக போகலாம் ஒட்டக சவாரி. எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க. இங்கே நீங்கள் மட்டும் ஒட்டக சவாரி ஏறி போனீங்கன்னா ஆனால் ஒர்த்து தான்டே. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. டவர் வரையும் கூட்டிட்டு அடுத்த ரிட்டர்ன் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்களான்னு தெரியல, இறக்கி விடுவோம்னு நினைக்கி. இங்கே பாருங்க, ஒட்டகத்து மேலே ஏறி நம்ம ஃபுல் பீச் வியூ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, பீச் எல்லாருமே குளியெல்லாம் போட்டுருக்காங்க. அப்படி நம்ம வந்து ஒட்டகத்து மேலே ஏறி இருந்து அதெல்லாம் ரசிச்சுட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒட்டகத்து மேலே ஏறி சவாரி பண்ணலாம். இங்கே வந்தாலே கால் நினச்சிட்டு தான் போகணும் கண்டிப்பாக. ஸோ நான் என்னுடைய பாதத்தை கழுவ வந்துள்ளேன். என்னோட பாவங்கள் இதோட போகட்டும். கால் நினைச்சாச்சு. வேளாங்கண்ணி நானும் கால் நினைச்சாச்சு. சின்ன பிள்ளைல எல்லாம் வரும்போது ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா அந்த குளிக்கிற ஜாலியான மைண்ட் செட்டே இல்லை இங்க. ஆனா வரவங்க எல்லாம் ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நேம் கீ செயின், சங்குல எல்லாம் அவங்க நேம் எழுதி வாங்கலாம். ஸோ சங்கு, கீ செயின் எல்லாத்துலயுமே நேம் எழுதி வாங்கலாம். என்ன ரேட்னா? 180 சங்கில் எழுதுறதுக்கு 150. அந்த இதை பொறுத்து, சங்க பொறுத்து. கீச்சைன்ல எழுதுறதுனா 100 ரூபாயில இருந்து இருக்கு. கீச்சைன் டைப்னா 100 ரூபாயில இருந்து இருக்கு. சங்கு எல்லாமே 150, 250, 300 வரைக்குமே இருக்கு. இந்த ஐஸ் வந்து இது வரைக்கும் நான் ட்ரையே பண்ணது இல்லைங்க. ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வாங்க போறேன். ஒன்று எவ்வளோ அண்ணா? 20. ஓகே, 20 ரூபா தான். எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. ஐஸ் உடைச்சி கப்பில் ஏத்துறாங்க, அதில் ஒரு ஸ்டிக்கு குத்துறாங்க. அதில் 3 கலர் ஊற்றி 3 கலர் வாங்கி ஊற்றி கையில் தந்துட்டாங்க. 20 ரூபா தான். இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 80 ரூபா வாங்குறாங்க அல்வாக்கி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ல வச்சிருக்காங்க. இதெல்லாமே 1/4 கிலோ 180 ரூபா அந்த ரேஞ்ச் பண்றாங்க. தேங்காய் இது 30. சரி, இது ஒண்ணு. கடலை வரைக்கும் பாருங்க, பெரிய ஒரு அருவா மாதிரி வச்சு அதை வச்சு வறுத்துட்டு இருக்காங்க தாத்தா. அதுக்கு யூஸ் பண்ற கறி கடலை பெருசா பாருங்க. இந்த ஷாப்ல தான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஃபுல்லாவே. அது நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்காங்க.
இதுதாங்க லாஸ்ட் சர்ச்சு. மொத்தமா 7 சர்ச் நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு சர்ச் மிஸ் ஆயிட்டு இப்போ இங்கேயே வந்துட்டோம். இந்த சர்ச்சுக்கு வரவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அதில் பார்த்தோம்ல நேர்ச்சிக்கு இது இது அது என்னது தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அது எல்லாமே இங்கே தான் முன்னாடி கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் வாங்கி வைக்கிறாரு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சக்கை கூட இங்கேயே கிடைக்குது. வறுக்கஞ்சக்கை, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வறுக்கஞ்சக்கை. ஃபைனல் வியூ இப்படி தாங்க இருக்கும். நைட்டு நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சு வந்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நைட்டு வியூவும் இப்படி தான் இருக்கும். நம்ம காலையில் வந்து அந்த சர்ச்சு பாருங்க, காலையில் அவ்வளோ வெயிலாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சர்ச்சுக்கு நம்ம வரல. இது வந்து செபஸ்தியார் ஆலயம். ஸோ அங்கேயும் இப்போ வந்திருக்கோம். லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு காமிச்சுதான். இங்கே வந்து வெளியேயும் ஒன்று வச்சுருக்காங்க. செபஸ்தியாரோட சுரூபம் ஒன்று இருக்குது இங்கேயும் வெளியே. மொத்தமாக 7 சர்ச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள். 7 இதோட 8ங்க. மொத்தமாக 8 வந்திருப்போம் நம்ம இங்கே ஒவ்வொரு இதுலேயுமே. கண்டிப்பாக வந்தால் நீங்களும் எல்லா இதுவுமே இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். ஒரு புனித யாத்திரை, அந்த ஒரு நல்ல ஒரு வைப். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வியூவுமே கவர் பண்ணியிருக்கேன். நைட்டு நான் இங்கே காலைல வந்தேன். காலிலேருந்து இவ்வளோ நேரம் எங்கெல்லாம் போனேன், எல்லா இடமும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சு உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து நீங்கள் நாகர்கோயிலேருந்து வரதா இருந்தீங்கன்னா நைட்டு 8:30 பஸ் இருக்குது, 9:30 பஸ் இருக்குது. நான் வந்து 8:30 பஸ்ஸில் வந்தேன். 8:30 பஸ்ஸில் வந்த பிறகு நமக்கு ஒரு 7:30 அந்த டைமில் தான் கொண்டு விட்டுருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு பஸ் இருக்குது. நீ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது. லாஸ்ட் பஸ் நமக்கு இங்கே நாகர்கோயிலுக்கு 8 மணி பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் தான் நான் போக போகிறேன். ஸோ லாஸ்ட் அதோட வீடியோ முடிச்சிருவேன். இப்போ நீங்கள் சர்ச்சோட இப்படி தாங்க இருக்கும் சர்ச்சு. நைட்டு சூப்பராக இருக்குது. நைட்டு பார்த்தீங்களா, நைட்டு இந்த மாதிரி வியூவில் தான் இருக்கும். அண்ட் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு வந்து பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சி வர விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட போங்க. கைஸ் ஃபைனலாக வந்து நாகர்கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து எவ்வளோ இதில் 6:54. 8 மணி அங்கேருந்து கிளம்பிய பஸ் வந்து இங்கே வந்து 6:54 தான் வந்து சேருது. ஸோ இந்த ட்ரிப் ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய் பாய்.